வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மக்களவையுடைய சபாநாயகருக்கு எதிராக நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை திமுக காங்கிரஸ் கூட்டணி கொண்டு வர முயற்சி பண்ணிக்கிருக்காங்க. அது சம்பந்தமாக இப்போ பார்லிமெண்ட்டில் நோட்டீஸ் வழங்கியிருக்காங்க. மொத்தம் 118 எதிர்க்கட்சி எம்பிக்கள் கையெழுத்து போட்டு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி தான் ஜஸ்டிஸ் GR சுவாமிநாதன் அவர்களை பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நூற்றுக்கணக்கான எதிர்க்கட்சி எம்பிக்கள் நோட்டீஸ் வழங்கினாங்க. அது அப்படியே கிடப்பில் கிடக்கு. இப்போது மக்களவையுடைய சபாநாயகரை பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்திருக்காங்களா. இதில் கூத்து என்னென்னா, கொடுக்கப்பட்ட நோட்டீஸில் 118 எம்பிக்கள் கையெழுத்து போட்டு கொடுக்கப்பட்ட நோட்டீஸில் வருஷம் தப்பாக எழுதப்பட்டிருக்கு. February 2, 2025 ராகுல் காந்தி பேசினார் பார்லிமெண்ட்டில். அப்போ அவர் பேச அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. February 3 என்ன நடந்துச்சு 2025, February 4, 2025 இதெல்லாம் நடந்திருக்கு. மக்களவையுடைய ஸ்பீக்கரு இவர் தான் இதுக்கு காரணம், எதிர்க்கட்சிகளை பேச விடாமல் தடுக்கிறாரு, அதனால் அவரை பதவி நீக்கம் பண்ணணும், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை கொண்டு வர நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. ஆனால் 2025 அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. 2026 2025 அப்படின்னு எழுதியிருக்காங்க. இவங்க தான் எதிர்க்கட்சிகள். இந்தியாவில் எதிர்க்கட்சிகளுடைய லட்சணத்தை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கலாய்ச்சிக்கு இருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, உயர் நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் நடந்துச்சு சமீபத்தில். என்னன்னா, ஈசா அறக்கட்டளை சார்பில் கால பைரவர் தகன மண்டபம், எரிவாயு தகன மேடை அமைப்பதற்கு முடிவெடுத்திருக்காங்க. ஈசா அறக்கட்டளை எங்கே? இக்கரை, கோயம்புத்தூரில் இக்கரை அப்படிங்கிற ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய போலுவாம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் கால பைரவர் தகன மண்டபம். இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சில பேர் கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்காங்க. குடியிருப்பு பகுதி நீர்நிலைகளிலிருந்து 90 மீட்டர் தொலைவில் தான் தகன மண்டபம்லாம் அமைக்கப்படணும். ஆனால் இதில் இந்த ரூல் வயலேட் ஆகிருக்கு, அதனால் அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கோர்ட்டுக்கு போக நீதிமன்றம் கேஸை விசாரித்தாங்க. இந்த தகன மண்டபம் அமைக்க பஞ்சாயத்துக்கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு தான் அந்த தகன மண்டபத்தை அமைக்க ஈஷா அறக்கட்டளை ப்ராசஸ் பண்ணிக்கிருக்காங்க. பின்ன என்ன, பஞ்சாயத்துடைய அனுமதியே போதுமானது. பஞ்சாயத்துடைய அனுமதிக்கு பிறகும் இது மாதிரியான நீல கணக்கெல்லாம் வச்சு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் பர்மிஷன் கிராண்டட், தகன மண்டபம் அமைச்சிக்கலாம் ஈசா அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியான தீர்ப்பை ஹைகோர்ட்டு வழங்கியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போது இந்தி கூட்டணிக்கு கதறலை ஏற்படுத்தியிருக்கு. ஈஷா அறக்கட்டளை அப்படிங்கிற பேரை கேட்டாலே கம்யூனிஸ்டெல்லாம் கதற ஆரம்பிச்சிருவாங்க. கம்யூனிஸ்டுடைய தலைவர் சண்முகம் சொல்லியிருக்காரு, தனியாக சுடுகாடு வைத்துக்கொள்ளும் அளவுக்கு அங்கே அவ்வளவு மரணங்கள் நிகழ்கிறதா? ஏற்கனவே ஈஷா யோகா மையம் அப்படிங்கிறது ஒரு மர்மமான பகுதி, அங்கே தனியாக சுடுகாடுக்கு அனுமதியா அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டி இப்போ அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. பாஜக சொல்கிறாங்க, தமிழக அரசாங்கத்துடைய பங்களிப்போட ஈஷா அறக்கட்டளை 18 தகன மையங்களை பராமரித்து வருகிறது. உங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்துடைய பங்களிப்போடு சேர்ந்து 18 தகன மையங்களை பராமரித்து வருது ஈஷா அறக்கட்டளை. அதில் ஒன்று தான் இப்போது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய போலுவாம்பட்டி கிராமத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காலபைரவர் தகன மண்டபம். எதுக்காக? அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா தகனம் செய்ய பல கிலோமீட்டர் தள்ளி வர வேண்டியதாக இருக்குது. அதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இலவசமாக, எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, இலவசமாக அந்த தகன மண்டபத்தை பயன்படுத்திக்கலாம். தகனம் செய்கிறதுக்கு நீண்ட தொலைவு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஈசா அறக்கட்டளை இதை பண்ணுறாங்க. இதுதான் உண்மை. ஆனால் இதுக்கு கம்யூனிஸ்டுடைய கதறலை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி கேட்குறாங்க. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? மூணாவது, தமிழக பாஜகவுக்கு தேசிய அளவில் குவிந்த பாராட்டு அப்படிங்கிறது மூணாவது. மதுரை மாமன்ற கூட்டம் நடந்திருக்கு. 3-4 மாதத்துக்கு அப்புறம் மதுரை மாநகராட்சி கூட்டம் கூடியிருக்கு. ஏன்னா சொத்து வரி இஷ்யூவில் மேயரே ராஜினாமா பண்ணிட்டாங்களா, அதனால் நடக்காமல் இருந்துச்சு. நேற்று நடந்த அந்த மீட்டிங்கில் பாஜக கவுன்சிலர் போராட்டம் தர்னாவில் குதிச்சிட்டாங்க. தர்னாவுக்கான காரணம் என்னென்னா, 100 வார்டுகளில் கலெக்ட் பண்ணக்கூடிய குப்பைகளை என்னுடைய வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் கொட்டுறாங்க மதுரை மாநகராட்சி. தெருநாய்கள்லாம் கொட்டப்படக்கூடிய குப்பையில் இருக்கக்கூடிய இறைச்சிகளை சாப்பிட்டு போகிற வர கால்நடைகள் மக்களை கடிக்குது. அது எப்படி என்னுடைய வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் எல்லா வார்டுகளுடைய குப்பையையும் ஏன் கொட்டுது மாநகராட்சி அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தியிருக்காங்க. கையில் ஒரு பேனரையும் வச்சுருந்துருக்காங்க. அந்த பேனரில் ஒரு பசுங்கன்று படுகாயம் அடைந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம். தெருநாய் கடிச்சிட்டு தான்
கொட்டப்படக்கூடிய குப்பைகளில் இருக்கக்கூடிய இறைச்சிகளை சாப்பிட்டு வெறி பிடிச்சி இப்படி வந்து கடிச்சிச்சு. அந்த பசுங்கன்றை வளர்க்குறது யாருன்னா மைதீன் பாய் அப்படிங்கிறவர் வளர்க்குறாரு. மைதீன் பாய்க்கு நீதி வழங்கு அப்படின்னு சொல்லிட்டு பேனரை பிடிச்சி இப்போ பாஜக கவுன்சிலர் போராட்டம் நடத்தியிருக்காங்க. இதுதான் பிஜேபி. எங்கே பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு எதிராக குரல் கொடுக்கிறது தான் பிஜேபி. மதத்தை பார்த்து ஜாதியை பார்த்து பேசக்கூடிய கட்சி பிஜேபி கிடையாது அப்படின்னு பாஜக தொண்டர்கள் சொல்ல, இது திமுக பாஜக இடையே பெரிய பஞ்சாயத்தை உருவாக்கியிருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.